வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க போகும் வகுப்பு 12ஆம் வகுப்பு, பாடம் வரலாறு, அலகு 15, இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். அந்த பாடத்தில் நாம் 5வது பகுதியினை பார்க்க போகின்றோம். ஐரோப்பிய சமூக அமைப்பின் ஒருங்கிணைப்பும் விரிவாக்கமும். நாம் பாடத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சில நினைவூட்டங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வகுப்பில் பார்த்த பகுதியிலிருந்து ஓரிரு வினா. சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு நடைபெற்றது? அருமை, 1956 என்பது சரியான விடை மாணவர்களே. மாணவர்களே, நாம் ஒரு லட்சியத்தை அடையும் போது அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், திட்டமிடுதல் மிக முக்கியமான ஒன்று. முதல் தலைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி. நோக்கங்களில் முதல் தலைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி. அடுத்தது ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமுதாயம், ECSC என்று சொல்வார்கள். சரியா மாணவர்களே? அடுத்த தலைப்பாக ஐரோப்பிய பொருளாதார சமுதாயம், EEC என்று சொல்வார்கள். அடுத்த தலைப்பு ஒற்றை ஐரோப்பிய சட்டம், SEA. அடுத்த தலைப்பு ஐரோப்பிய ஒன்றியம், EU. கடைசி தலைப்பாக பனிப்போரின் முடிவு. இப்ப நாம் இந்த தலைப்புகளிலிருந்து நாம் பாடத்தை விரிவாக காண்போம். சரியா மாணவர்களே? அறிமுகம். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் கம்யூனிசத்தை கட்டுப்படுத்த நினைத்தது அமெரிக்கா. அதனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருளாதார அடிப்படையில் உதவி செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா எண்ணியது. ஏனென்றால் இரண்டாம் உலகப் போரில் ஐரோப்பிய நாடுகளிடையே தான் இரண்டாம் உலகப் போர் மையமாக செயல்பட்டது. அந்த பகுதிகளை மையப்படுத்தி தான் அந்த இரண்டாம் உலகப் போர்க்களங்கள் அதிகப்படியான இடங்களில் நடைபெற்றன. அதன் காரணமாக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. மக்களிடையே நிறைய போட்டி மனப்பான். அதன் அடிப்படையில் அமெரிக்கா 2 கோட்பாடுகளின் மூலமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருந்தது. ஒன்று ட்ரூமன் கோட்பாடு, மார்ஷல் திட்டம். இந்த 2 திட்டங்களின் வாயிலாகவும் கோட்பாட்டின் வாயிலாகவும் முன்வைத்து தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தது. சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் முதல் தலைப்பான ஐரோப்பிய பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு. இந்த அமைப்பு OEEC என்று சொல்வார்கள், ஆர்கனைசேஷன் ஃபார் யூரோப்பியன் எகனாமிக் கோஆபரேஷன் என்று சொல்வார்கள். இந்த அமைப்பு 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் நாள் ஐரோப்பிய பொருளாதார ஒத்துழைப்பு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வமைப்பு ERP என்ற ஆதரவில் மார்ஷல் திட்டத்தையும் ட்ரூமன் கோட்பாட்டின் திட்டத்தில் இருக்கின்ற உதவிகளை இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்யப்படும் உதவிகளை இந்த அமைப்பு மேற்பார்வை செய்தது. இவ்வமைப்பு அமெரிக்கா செய்யும் உதவிகளை தான் கட்டுப்பாட்டில் இருக்கும், அதாவது அவ்வமைப்பில் இருக்கும் 16 உறுப்பு நாடுகளுக்கும் பிரித்து அளித்தது. அது மட்டுமில்லாமல் அமெரிக்கா செய்த உதவியினால் ஐரோப்பிய நாடுகள் பெரும் வளர்ச்சி அடைந்தன. அதாவது என்னவென்றால், ஐரோப்பிய நாடுகள் தங்களிடம் இருந்த, அதாவது தங்கள் நாடுகளிடம் இருந்த காப்புரிமையை நீக்கியது. இந்த காப்புரிமை வரின்னு சொல்றாங்க, இறக்குமதி வரி, ஏற்றுமதி வரி போன்ற அனைத்து வரிகளையும் நீக்கியது. சுதந்திரமான சந்தையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அது நினைத்தது. அதன் காரணமாக அமெரிக்காவின் உதவியின் காரணமாகவும் அந்நாட்டில் ஏற்பட்ட அந்த சுதந்திர சந்தையின் காரணமாகவும் ஐரோப்பா 1950இல் தன்னுடைய வளர்ச்சி, போருக்கு முன்பு இருந்த வளர்ச்சியை இப்பொழுது இந்த OEE என்ற அமைப்பு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது அந்த பெயர் என்னவென்றால் ஐரோப்பிய பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி நிறுவனம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆர்கனைசேஷன் ஃபார் எகனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பெயர் மாற்றத்துடன் தன்னுடைய புதிய நிறுவனத்தை மேம்படுத்தியது இவ்வமைப்பு. இவ்வமைப்பில் 1961ஆம் ஆண்டு அமெரிக்கா உறுப்பினராக சேர்ந்தது. அடுத்தபடியாக 1964
ஜப்பான் இவ்வமைப்பில் இணைந்தது. 1961 அமெரிக்காவும் கனடாவும் இணைந்ததோ அதே போன்று 1964 ஜப்பானும் இவ்வமைப்பில் இணைந்தது. தற்போது இவ்வமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளது என்றால், அதாவது உலகளவில் உள்ள அந்த வளர்ந்த நாடுகளே இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக செயல்பட்டன. அதன் பிரகாரம் தற்போது 37 உறுப்பினர்களை கொண்டு இவ்வமைப்பு செயல்படுகின்றது. இவ்வமைப்பு மிகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தை இணைப்பதாக இது செயல்பட்டு இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி ஐரோப்பிய மன்றம், கவுன்சில் ஆஃப் யூரோப், இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து சில திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தது. அதன் அடிப்படையில் தொடங்கப்பட்ட அமைப்பு இந்த ஐரோப்பிய மன்றம். சரியாமானவர்களே, 1949 மேவில் 10 நாடுகள் சேர்ந்து லண்டனில் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு, அதாவது கையொப்பம் செய்து கொண்டு ஐரோப்பிய மன்றத்தை உருவாக்கி கவுன்சில் ஆஃப் யூரோப் என்ற அமைப்பை உருவாக்கி இதன் தலைமையிடம் ஸ்ட்ராஸ்பர்க்கில் உள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் மற்றும் அண்டை நாடுகளில் இருந்த, அதாவது அந்நிய நாடுகளில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை குழுவும் சேர்ந்து இவ்வமைப்பில் ஒரு உறுப்பினர்களாக அங்கம் வகித்தன. சரியாமானவர்களே, இப்பொழுது அடுத்தபடியாக ஐரோப்பிய நிலக்கரி எஃகு சமுதாயம் ECSC, யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி என்ற ஒரு அமைப்பு கொண்டு வரப்பட்டது. பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராபர்ட் சீமன் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு நட்புறவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். இந்த நட்புறவை ஏற்படுத்தினால் இரு நாடுகளிடையும் பொருளாதாரம் மற்றும் பிற தொழில்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இவர் இணைய வேண்டும் என்று நினைத்தார். நன்மை பயக்கும் இதனால் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். 1950 மே 9 ஷீமன் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டத்தின் வாயிலாக பல பொருளாதார மாற்றங்களையும் பொருளாதார சீர்திருத்தங்களையும் செய்ய வேண்டும் என்று இவர் கருதினார். அத்திட்டம் இரு நாடுகளின் நிலக்கரி மற்றும் எஃகு உற்பத்தியை மேற்கொண்டது. அதாவது நிலக்கரி மற்றும் எஃகு உற்பத்தியை மேன்மைப்படுத்தி செல்ல வேண்டும் என்று இவ் அமைப்பு நினைத்தது. அதன் பேரில் மேற்கு ஜெர்மனி அதிபர் கொன்ராட் என்பவர் இத்திட்டத்தை வரவேற்றார். அதாவது அந்நிய நாடுகளில் நாம் செயல்படும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த திட்டம் நன்மை பயக்கும் என்றால் அத்திட்டத்தை நான் வரவேற்பேன் என்று அவர் கூறினார். சரியாமானவர்களே, 1951 ஏப்ரல் 18 பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க் ஆகிய நாடுகள் இணைந்தது. அதாவது என்னது, இந்த திட்டத்தில் அவங்க இணைஞ்சாங்க. இதன் பிரகாரம் பாரிஸ் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார்கள். அதன் பெயரில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டார்கள். இதனால் ஐரோப்பிய நிலக்கரி எஃகு சமுதாயம் உருவானது. இந்த நாடுகள் அனைத்தும் பாரிஸ் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இந்த நிலக்கரி எஃகு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இதனால் ஐரோப்பாவில் பெரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. ஐரோப்பிய நிலக்கரி எஃகு சமுதாயத்தின் உருவாக்கமே ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் படியாகும் என்று கூறினார்கள். அடுத்தபடியாக இவ்வமைப்பில் பிரிட்டன் இணைய மறுத்தது. ஏனென்றால் அவர் இணைய மறுத்தாங்கன்னா வெளிநாடுகளிடம் தன்னுடைய பொருளாதார கொள்கையை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று நினைத்தது. தன்னுடைய நாட்டில் இருக்கும் பொருளாதார கொள்கைகளும் வளர்ச்சிகளின் திட்டத்தையும் பிற நாடுகளுக்கு இவர்களால் என்ன செய்ய முடியல, அதை பகிர்ந்து கொடுக்க முடியாதனால் இவ் அமைப்பில் அவர்கள் இணையவில்லை. முதல் 5 ஆண்டுகளில் இவ் அமைப்பு 50% மேல் உற்பத்தி வளர்ச்சியை பெருக்கின. சுங்க வரியை நீக்கிவிட்டால் சுதந்திரமான போட்டி மற்றும் பொது சந்தையை உருவாக்கும் என்று நினைத்தார். அவர் யார் என்றால் பெல்ஜியத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஸ்பார்க். பொது சுதந்திரத்தை வழங்கிவிட்டால் என்ன செய்யலாம், நம்ம அதிகப்படியான வளர்ச்சியை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார். ஐரோப்பிய நிலக்கரி எஃகு சமுதாயம் அமைப்பு ரோமில் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டது. உடன்படிக்கையின் பெயரால் அது என்ன, இதை எதிர்க்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஐரோப்பிய பொருளாதார சமுதாயம், யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி EEC என்று சொல்வார்கள். ஐரோப்பிய பொதுச்சந்தை, அதாவது அடுத்தபடியா இது 2 விதமாக கூறலாமா. ஐரோப்பிய பொருளாதார சமுதாயம் ஒன்றுதான், ஐரோப்பிய பொது சந்தை என்றாலும் ஒன்றுதான் என்று அவர்கள் கூறினார்கள். யூரோப்பியன் காமன் மார்க்கெட்
ECM என்ற இரு திட்டத்தையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த அமைப்பு பிரசல்ஸை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சரியாமானவர்களே, இவ்வமைப்பில் தற்பொழுது 47 நாடுகள் உறுப்பினர்களாக செயல்பட்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகும் தலைப்பு ஐரோப்பிய பொருளாதார சமுதாயம், EEC, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. ஐரோப்பிய பொருளாதார சமுதாயமானது பொருட்கள், சேவைகள், மூலதனம், உழைப்பு ஆகியவை ஒரு இடமிட்டு இடம் செல்வதற்காக இவர்கள் தடையில்லா ஒரு வாணிபத்தையும் ஒரு சுதந்திரமான சுங்க வரியை நீக்கிவிட்டால் சுதந்திரமான சந்தையை மேற்கொள்ளலாம் என்று இதை மேற்கொண்டார்கள் இந்த அமைப்பின் பொருளாதார சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சரியாமர்களே, சந்தை போட்டியை கட்டுப்படுத்தி பொது கொள்கையையும் அல்லது தனியார் ஒப்பந்தங்களையும் இவ்வமைப்பு தடை செய்தது. இதனால் ஒரு பொதுவான வேளாண் கொள்கை, காமன் அக்ரிகல்ச்சர் பாலிசி, CAP, ஒரு பொதுவான வெளிநாட்டு வணிக கொள்கையும் தோற்றுவிக்கப்பட்டன. இதனால் அங்கு இருந்த ஒரு பொருளாதார மேம்பாடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இதற்கு போட்டியாக பிரிட்டன், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் இணைந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதாவது ஒரு அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அவ்வமைப்பே ஐரோப்பிய சுதந்திர வணிகர் சங்கம், யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், EFTA என்று அதை அழைப்பார்கள் என்ற அமைப்பை இங்கிலாந்து 1960 உருவாக்கியதுமானால் வெற்றி அடைந்து விடலாமா? அந்த அமைப்பு பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் பிற நாட்டில் எந்த தலையீடும் இல்லாதனால் இந்த அமைப்பு தொடக்கம் முதலே வலிமை இழந்து காணப்பட்டது. 1961 இங்கிலாந்து ஐரோப்பிய பொருளாதார சமுதாயத்தில் இணைய முடிவு செய்தது. இந்த அமைப்பை கொண்டு வந்தால் நம்மளால எந்த வெற்றியும் அடைய முடியல. அதனால 1961 பொருளாதார சமுதாய ஐரோப்பிய பொருளாதார சமுதாயத்தில் நாம் இணைய வேண்டும் என்று நினைத்தது. அந்த நினைவை பிரான்சின் குடியரசுத் தலைவர் சார்லஸ் டி கோல் எதிர்த்தார். இங்கிலாந்தை இதில் இணைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் இப்போ பொருளாதாரத்தில் வீழ்ச்சியில் இருக்கிறதுனால இந்த அமைப்பில் இணைய நினைக்கிறாங்க. இணைஞ்சா அவர்களுக்கு நம்மளுக்கு எப்படி ஷேர்ஸ் கொடுப்பாங்களோ அந்த ஷேரை அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவரை எதிர்த்தார் பிரான்சின் குடியரசுத் தலைவர் சார்லஸ் டி கோல். அதன் பிறகு இங்கிலாந்தின் பிரதமர் எட்வர்ட் ஹூத் தனது அரசியல் திறமையினால் அமைப்பில் இணைந்தார். இந்த அமைப்பில் அவர் இணைகிறார். ஏன் இணைய காரணமாக இருக்குன்னா, அந்த பிரான்சின் குடியரசுத் தலைவர் சார்லஸ் டி கோல் பதவி நீக்கியதால் இங்கிலாந்து பிரதமர் எட்வர்ட் ஹூத் தனது அரசியல் தந்திரத்தின் மூலியமாக இவ்வமைப்பில் இணைகிறார். எப்பொழுது இணைகிறார் என்றால் 1973 ஜனவரி 1 இணைகிறார். இவங்க இணைகிறது மட்டுமில்லாம மற்றும் சில நாடுகள் இணைந்தன. அது எந்தெந்த நாடு என்றால் அயர்லாந்து மற்றும் டென்மார்க். சரியாமானவர்களே, இப்பொழுது நாம் அடுத்தபடியாக பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் ஒற்றை ஐரோப்பிய சட்டம், SCA என்று சொல்வார்கள், சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் என்று சொல்வார்கள். 1987 ஜூலை 1 இந்த 1987 ஜூலை 1 இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஐரோப்பிய பொருளாதார சமுதாயத்த நோக்கத்தின் எல்லைகள் விரிவடை செய்ய வேண்டும் நினைத்தது. அந்த சமுதாயத்தின் எல்லைகள் என்ன செய்ய வேண்டும்? விரிவுபடுத்தணும். இந்த விரிவுபடுத்தினால் மட்டுமே நம்ம பொருளாதார வளர்ச்சி மேலும் மேலும் வளர்ச்சி அடைய செய்ய முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இச்சட்டம் உறுப்பு நாடுகள் தங்களது அயலுறவு கொள்கையின் தீவிரமான ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று நினைத்தது. அயலுறவு கொள்கையில் அனைத்து நாடுகளும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? தீவிரமா செயல்பட வேண்டும் என்று அமைப்பு கூறியது. சரியாமானவர்களே, இந்த அமைப்பில் உள்ள உறுப்பினர்களை அந்த நாட்டின் மக்கள் தொகை அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது தேர்ந்தெடுக்க முடியும் என்ன, அவங்க வாக்களிக்க முடியும். இப்ப ஒரு நாட்டில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்குதோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் உங்களுக்கு வாக்கு வழங்கப்படும் என்று இந்த சட்டத்தின் மூலமாக கூறினார்கள். சரியாமானவர்களே, ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பகுதி உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் வைத்து தான் இந்த மொத்தம் என்பது 2/3 பகுதி உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். சரியாமானவர்களே, இந்த புதிய முறை ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை மேலும் வலுப்பெற செய்தது. அதாவது வலுவாக ஒரு பாராளுமன்றத்தை ஏற்படுத்த செய்தது. இந்த அமைப்பின்
இந்த அயலுறவு குழு உறுப்பினர்கள், அதாவது என்ன, அயலுறவு அமைச்சர்கள் தங்களது வாக்குகளின் மூலியமாக சட்ட மசோதாவை நிறைவேற்றலாம். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாலும் இந்த அயலுறவு குழு உறுப்பினர்கள் இருக்காங்களே, அந்த அயலுறவு அமைச்சர்கள், அவங்க அந்த மக்கள் தொகை அடிப்படையில் வாக்களித்தால் அந்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படலாம் என்ன, இந்த மக்கள் அமைப்பினால், அதாவது அயலுறவு அமைப்பினால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகும் தலைப்பு ஐரோப்பிய ஒன்றியம், EU, யூரோப்பியன் யூனியன். ஐரோப்பிய பொருளாதார சமுதாய உறுப்பினர்கள் 1991 டிசம்பரில் மாஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார்கள். அவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் இந்த அமைப்பு 1993 ஒற்றை சந்தையுடன் ஐரோப்பிய ஒன்றியம் நிறுவப்பட்டது. ஒற்றை சந்தை முறைனா என்ன, ஐரோப்பாவில் இருக்கும் அனைத்து நாடுகளும் ஒரே பொருளாதார கொள்கையை தான் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த பிரகாரம் தோன்றியதான் இந்த EU, யூரோப்பியன் யூனியன் என்ற அமைப்பு. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்கள் வெளியுறவு கொள்கை, உள்நாட்டு பாதுகாப்பு போன்ற துறைகளில் இணைந்து பணியாற்றினார்கள். வெளியுறவு கொள்கையில் என்ன செய்யணும், பணியாற்ற வேண்டும். உள்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், அந்த ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற அமைப்புகளில் ஏதோ உள்நாட்டு பிரச்சனை வந்தால் அதில் இந்த ஐரோப்பிய யூனியன் தலையிட்டு அந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று அமைப்பு கூறியது. சரியா மாணவர்களே, இந்த உடன்படிக்கை ஒரே ஐரோப்பிய பணமான யூரோ உருவாவதற்கு வழிவகை செய்தது. இந்த ஐரோப்பிய யூனியன் என்ற ஒரு கொள்கையினால் அந்த உடன்படிக்கை, அதாவது மாஸ்ட்ரிக்ட் என்ற இடத்துல உடன்படிக்கை செய்து கொண்டாங்கள, அந்த உடன்படிக்கையினால் இந்த யூரோ என்ற பணமுறை, ஐரோப்பா முழுவதும் யூரோ என்ற முறை இருக்குது, அந்த முறை வருவதற்கு ஒரு வழிவகை செய்தது இந்த உடன்படிக்கை. சரியா மாணவர்களே, இந்த அமைப்பில், அதாவது EU, யூரோப்பிய யூனியன் என்ற அமைப்பில் இருந்து பிரிட்டன் 2017 விலகியது. இந்த விலகியதற்கு காரணமாக, அதாவது பிரிட்டன் வெளியேற்றத்துக்கு எக்ஸிட் என்றும் கூறுவார்கள். அடுத்தபடியாக பிரெக்சிட் என்றும் அழைக்கப்பட்டார்கள். சரியா மாணவர்களே, இப்பொழுது இந்த அமைப்பில் 28 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. தற்போது 28 நாடுகள் அந்த அமைப்பின் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இந்த அமைப்பின் தலைமையிடம் பெல்ஜியத்தில் உள்ள பிரசல்ஸில் உள்ளது. எங்கு உள்ளது? பெல்ஜியத்தில் உள்ள பிரசல்ஸில் உள்ளது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், மிகவும் முக்கியமான தலைப்பான பனிப்போரின் முடிவு. இந்த பனிப்போர் என்பது எங்கு நடைபெற்றது? உலகம் முழுவதும் நடைபெற்றது. யாரால் நடைபெற்றது? அமெரிக்காவும் சோவியத் யூனியன் என்ற ஒரு இரு கொள்கை நாட்டால் வரப்பட்டது. அமெரிக்கா என்றால் முதலாளித்துவம், சோவியத் யூனியன் என்றால் கம்யூனிசம். இந்த இரு கொள்கையில் நடைபெற்ற நாடுகளிலேயே ஆயுதம் குறைப்பு மூலம் நடைபெற்ற ஒரு போர் முறையே இந்த பனிப்போர் முறை. மறைமுகமா என்ன செய்யறாங்க? ஆயுத குறைப்பு நடவடிக்கை. அந்த ஆயுதத்தை வியாபாரமா செய்யறாங்க. இந்த இரு நாடுகளும் தன்னுடைய நட்பு நாடுகளிடம் ஆயுதங்களை சந்தையிடுவது, பொருளாதாரத்தில் மேலும் வளர்ச்சி அடைவது இந்த முக்கிய குறிக்கோளாக செயல்பட்டார்கள். இந்த பனிப்போர் என்ற ஒரு வார்த்தையை முதலில் கூறியவர் யார் என்றால் பெர்னார்ட் பரூச் என்பவர். இவர் சொன்ன சொல் பனிப்போர் என்றால் மறைமுகமாக இருந்து அந்த பரஸ்பர சமமா, ஆனா என்ன செய்வாங்க, நம்மள்கிட்டே நல்லா இருப்பாங்க, ஆனா என்ன மறைமுகமாக நம்மளுக்கு துரோகத்தை நினைப்பார்கள். அதுதான் இந்த பனிப்போரின் ஒரு கொள்கையாகும். அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் இரு துருவ நாடுகளாக செயல்பட்டன. இந்த இரு துருவங்களும் பன்னாட்டு கட்டமைப்பை உருவாக்கின. பன்னாட்டு கட்டமைப்பு உலகத்தை நம் கட்டமைப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். தொடக்கத்தில் சோவியத் யூனியன் ராணுவத்தில் வலிமை குன்றியை காணப்பட்டது. தொடக்கத்தில் என்ன இருந்துச்சு? ரஷ்யா தன்னுடைய ராணுவ பலத்துல வலிமை குன்றியதாக இருந்துச்சு. ஆனா அமெரிக்கா என்ன இருந்துச்சு? அது தனி இதுல பெரிய ஒரு வளர்ச்சியில இருந்துச்சு. அந்த ராணுவத்தின் வளர்ச்சிகள் அமெரிக்கா பல மடங்கு உயர்ந்திருந்துச்சு ரஷ்யாவிட. ஆனா ரஷ்யா குறைந்த நாளிலே அவர்களுக்கு நிகராக அணு ஆயுதத்தில் திறமையானவர்களா என்று காமித்தார்கள். 1969 வாக்கில் சோவியத் யூனியன் அணு ஆயுதத்தின் அமெரிக்காவுக்கு நிகரானது. அதன் அடிப்படையில் பரஸ்பரம் உறுதி செய்யப்பட்ட அழிவு, அதாவது MAD என்று சொல்வார்கள், மியூச்சுவல் அசர்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்வார்கள்.
இது அணு ஆயுத போட்டி மிக பெரும் செலவினத்தை ஏற்படுத்தியது. இந்த இரு நாடுகளுக்கு என்னாச்சு, அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும், பல கோடி ரூபாய் கூட செலவாகும். அதனால இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய பரஸ்பர நாடுனா என்ன, நட்பு நாடுகளிடம் சில அக்ரிமெண்ட் செஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு நான் இதை தரேன், நீங்க எங்களுக்கு இவ்வளவு பணம் தாங்கன்னு சொல்லி செஞ்சுக்கிறாங்க. அதன் மூலியமாக அணு ஆயுத செலவினங்களால் நாடுகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைய ஒரு காரணமாக இருக்கும் அமைஞ்சிச்சு. 1960 முதல் 1970 வரை தற்காலிக பகைமை தவிர்க்கும் காலம் என சொல்லலாம். இந்த 10 வருட காலத்திற்குள்ள இந்த அணு ஆயுதம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஏன், இவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சுக்கிட்டாங்க. இக்காலத்தில் அமெரிக்காவிற்கும் சோவியத் ரஷ்யாவிற்கும் வணிகம் அதிகரித்தது. இந்த 10 வருஷத்துல இவங்க ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சுக்கிட்டதுனால அந்த பொருளாதார வளர்ச்சியில இவங்க என்ன செஞ்சாங்க, மேல நோக்கி போனாங்க. ஆயுத குறைப்பு பேச்சுவார்த்தை, சால்ட் என்று சொல்வார்கள், இன்னொன்று ஸ்டார்ட் என்று சொல்வார்கள். ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஆர்மி லிமிடேஷன் டால்க்ஸ், சால்ட் என்றால் 1972 அண்ட் 1979 ரெண்டு இது கொண்டு வரப்பட்டது. The strategic arms reduction என்ற இது ஸ்டார்டட் 1991 கொண்டு வரப்படுது. இந்த ஆயுத குறைப்பு பேச்சுவார்த்தை இவங்களுடைய அணு ஆயுத உற்பத்தி அதிகமா என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதனால அவங்க என்ன செய்யணும், அந்த அணு ஆயுத குறைப்பை கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்கள். 1985 மிகைல் கோப்பெருஞ்சோவ் சோவியத் ரஷ்யாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரகாரம் சோவியத் யூனியனின் வியக்கத்தக்க அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்கள் ஏற்படலாயின. 1986 பிப்ரவரியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் அரசியல் பொருளாதார கட்டமைப்பின் அவசியத்தை குறித்து அவர் விளக்குகிறார். 1986 கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் தனது பொருளாதார கட்டமைப்பிலிருந்து அவர் என்ன செய்யறாரு, அவசியத்தை உணர்த்துறாரு. இதனால நம்ம வளர்ச்சியை கொண்டு போகணும் என்று சொல்றாரு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது இந்த அமைப்பு என்னன்னா, பிரஸ்ட்ரோகியா கிளாஸ்னஸ்ட் என்ற இரு கொள்கையின் மூலியமாக இவர் கொண்டு வருகிறார் இவருடைய திட்டங்களை. பிரஸ்ட்ரோகியாவின் மூலம் பல நிறுவனங்களின் மீது இருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தினார். விவசாயிகளும் பொருள் உற்பத்தியாளர்களும் வணிகர்களும் எதை உற்பத்தி செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்வது, எவ்வளவு விலை வைப்பது என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்று அவர் அனுமதி வழங்குகிறார். சரியானவர்களே, உற்பத்தி செய்யறவங்க தான் என்ன செய்யணும், விலையை நிர்ணயிக்கணும் என்று அவர் சொல்றார். சரியா? அதன் பிரகாரம் கோப்பெருஞ்சோவ் ஜனநாயகத்திற்கு உருவாக்கப்பட்ட கோட்பாடே கிளாஸ்னஸ்ட். இந்த கோட்பாட்டின் மூலியமாக ஜனநாயகத்திற்கு சுதந்திரமாக நம்ம செயல்படலாம். அதாவது என்ன செய்யறார், சோவியத் யூனியனில் பல அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தினார். கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரத்தை குறைத்தார். சட்டமன்ற தேர்தல் முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அரசு அலுவலர்கள் அரசை பற்றி விமர்சனம் செய்யலாம், விமர்சனம் செய்தால் அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்றும் கூறுகின்றார். சரியானவர்களே, பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரம் வழங்கப்படுகின்றன. அரசுக்கு எதிராக செய்திகளை பரப்பினாலும் அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்று அவர் கூறுகின்றார். இக்கோட்பாடுகள் சோவியத் யூனியன் தாராளவாத அலைகளை உருவாக்கின. ஆனால் சோவியத் யூனியன் பிளவுபடுவதற்கும் இந்த கொள்கைகள் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. சரியானவர்களே, பனிப்போர் காலகட்டத்தில் 1989 ஆண்டு ஒரு திருப்பு முனை ஆண்டாக அமைந்தது. ஏனென்றால் அந்த ஆண்டுகளில் பல நிகழ்வுகள் நடந்தன. ஒன்று, 1989 ஆண்டு போலந்து நாட்டில் சுதந்திரமாக தேர்தல் நடைபெற்றன. அத்தேர்தலில் போலிஸ் ஒருமைப்பாட்டு இயக்கம் வெற்றி பெற்றது. இந்த இயக்கம் வெற்றி பெற்றது காரணம் என்னன்னா, இவங்களை எதிர்த்து செஞ்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சிவாதிகள். கம்யூனிஸ்ட் கட்சி முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. அதனால் இந்த கம்யூனிஸ்டுகளின் ஆதரவுகள் மங்க தொடங்கின. சரியானவர்களே, 1989 ஜூலை ஐரோப்பிய மன்றத்தில் உரை நிகழ்த்தினார் கோப்பெருஞ்சோவ். அந்த உரையில் ரஷ்யாவின் முன்னாள் அதிபரான பிரஸ்மேனின் கோட்பாடுகளை நான் நிராகரிக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய கோட்பாடுகளை தான் நான் முன்னிருந்து நடத்துவேன், அவர்களை கோட்பாடை நான் செயல்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். அதன் பேரில் நட்பு நாடுகள் மற்றும் கூட்டு நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவது அல்லது இறையாண்மையை கட்டுப்படுத்த முயற்சிப்பது அனுமதிக்க கூடாது என்று அவர் கூறினார். நட்பு நாடுகளோட என்ன செய்ய வேண்டும், அவங்களுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம கையகப்படுத்தக்கூடாது என்று அவர் கூறினார். 1989 ஆண்டு பனிப்போரின் சின்னமான விளங்கிய பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டது.
மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி என்று பிரிச்சார்களே அந்த சுவர், அது இடிக்கப்பட்டது. 1989 நவம்பர் மாதத்தில் மேற்கு ஜெர்மனியின் அதிபர் ஹெல்மட் கோல் நட்பு நாடுகளை கலந்து யோசிக்காமலே கிழக்கு ஜெர்மனி சுதந்திரமான தேர்தல்கள் நடத்தப்படலாம் என்று 10 அம்ச திட்டத்தை அறிவித்தார். அதனால் 1989ஆம் ஆண்டு கிழக்கு ஐரோப்பா முழுவதும் மக்கள்கள் எழுச்சி பெற்றனர். இதன் பெயரில் கம்யூனிஸ்டவாதிகளை தான் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும், அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட நாடுகளில் இருந்த தலைவர்களை பதவி நீக்கம் செய்தார்கள், செய்யப்பட்டார்கள். சரியாமானவர்களே, கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் கம்யூனிஸ்ட் கொண்டிருந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. 1990இல் சோவியத் குடியரசுகள் தங்களை சுதந்திர நாடுகளாக அறிவித்துக் கொண்டார்கள். இந்த கிளர்ச்சியினால் சோவியத் நாடுகள் அந்த கூட்டுறவு இருந்தாங்களா குடியரசு நாடுகள், அந்த நாடுகளை நாங்களா உங்களை விட்டு நாங்கள் விலகி போறோம், நாங்கள் எங்களுக்குனே தனி சுதந்திரத்தை வழங்கி கொடுக்கணும் என்று நினைத்தார். 1991 டிசம்பர் 8இல் சோவியத் யூனியன் சிதைந்தது. இது உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்த சோவியத் யூனியன் சிதைவுபட்டது. இந்த சோவியத் யூனியன் சிதைவு பனிப்போரின் முடிவு என்று சொல்லலாம். சரியாமலே 1991 டிசம்பர் 25இல் கோப்பரிஞ்சோவ் பதவி விலகினார். அடுத்தபடியாக ரஷ்யாவின் அதிபராக போரிஸ் எல்ஸ்டின் நியமிக்கப்பட்டார். சோவியத் யூனியன் சிதைவு பனிப்போரின் முடிவு என்று சொல்லலாம். போரிஸ் எல்சின் அவரை பற்றி ஒரு சில கூறுகள். 1931 2007 வரைக்கும் இவருடைய காலமாகும். இவர் 1961 புது உடைமை கட்சியில் இணைந்தார். 1985ஆம் ஆண்டு மாஸ்கோ கட்சி அமைப்பில் உள்ள ஊழல்களை களைவதற்காக இவர் ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் எல்சின். அடுத்தபடியாக 1986இல் எல்சின் பொலிட்ரோவின் சோவியத் யூனியன் உயர்மட்ட கொள்கை முடிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்கு உறுப்பினராக உயர்த்தப்பட்டார். மாஸ்கோவின் மேயராகவும் இவர் உயர்த்தப்பட்டார். 1989 மார்ச்சில் சோவியத்தின் புதிய பாராளுமன்ற பிரதிநிதியாக வெற்றி பெற்றார். 1990 மே 29இல் சோவியத் பாராளுமன்றம் எல்சினை ரஷ்ய குடியரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு 1991இல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைவர் இவரே. சரியாமானவர்களே, இப்பொழுது நாம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணைவை பற்றி பார்த்தோம், இந்த பொருளாதார சமுதாயத்தை பற்றி பார்த்தோம், ஐரோப்பிய யூனியனை பற்றி பார்த்தோம், ஒற்றை ஐரோப்பிய சட்டத்தை பற்றி பார்த்தோம், அது மட்டுமில்லாமல் பனிப்போரின் முடிவுகளை பற்றி பார்த்தோம். சரியாமானவர்களே, இப்பொழுது நாம் இந்த பாடத்தில் நடந்ததிலிருந்து ஒரு சில வினாக்களை கேட்க விரும்புகிறேன். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? பெல்ஜியத்தில் உள்ள பிரசல்ஸில் உள்ளது. மிகைல் கோப்பரிஞ்சோவ் எந்த ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் அதிபராக நியமிக்கப்பட்டார்? 1985ஆம் ஆண்டு. சரியானவர்களே, இப்பாடத்தில் இருந்து நன்கு கற்றுத் தேருங்கள். நாம் அடுத்த வகுப்பில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.